செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றனர். இந்த சாலையை திருக்கச்சூர், தெள்ளிமேடு, கொளத்தூர், ஆப்பூர், சாஸ்திரப்பாக்கம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் முரகடம், ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் மற்றும் ஆட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் அதிக அளவில் சென்று வருகின்றன. இந்த சாலை மிகவும் முக்கிய சாலைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்நிலையில் ரயில்வே கேட் பாதை சீரமைப்பு பணிகள் காரணமாக ஜனவரி 4 முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை ரயில்வே கேட் திறக்கப்படாது எனவும், ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் நோக்கி வரும் வாகனங்கள் ஆத்தூர் வழியாக மறைமலைநகர் சென்று அங்கிருந்து செங்கல்பட்டு நோக்கி மற்றும் தாம்பரம் நோக்கி செல்லலாம் என தென்னக ரயில்வே சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இது குறித்து அப்பகுதியில் வசிக்கும் கணேஷ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே கேட் அடிக்கடி பழுது ஏற்பட்டு ஏற்கனவே அந்த பழுதுகள் எல்லாம் சரி செய்யப்படாமல் மக்கள் ஆங்காங்கே அவர்கள் சொல்லொன்னா துயரத்தில் தள்ளப்படுகிறார்கள். அதனால் எண்ணற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது செங்கல்பட்டு மார்க்கமாகவும் தாம்பரம் மார்க்கமாகவும் ஏறத்தாழ 2-3 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த ரயில்வே கேட் பழுதடைந்தால் வாகனங்கள் நின்று செல்ல வேண்டிய ஒரு அவலநிலை இருக்கிறது. அதே போன்று ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு விபத்து என்றால் ஆம்புலன்ஸுகள் செல்ல முடியாமல் அந்த ரயில்வே கேட்டில் நின்று செல்ல வேண்டிய ஒரு அவலநிலை இருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசின் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே துறை இந்த ரயில்வே கேட்டுகளை பழுது பார்ப்பதற்கு குறைந்தபட்சம் ஆண்டிற்கு 2 முறை பழுது பார்த்தால் இது போன்ற இடையில் ஏற்படக்கூடிய பழுதுகள் ஏற்படாமல் இருக்கும். இது மக்களுக்கு ஏதுவாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.